ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கி அம்மா வந்து வாழைக்காய் எடுத்து வந்தாங்க தோட்டத்துலேருந்து. அதை வெட்டி எங்கள் அக்கா சிப்ஸ் போடுவோம் அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது ஒரு விஷயம் வைங்களா, அதனால் சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாழைக்காய் வெட்டிட்டு இருக்கோம். அது வாழைக்காய் ஒரு சைஸாக இருக்குது, எந்த நேரத்தில் பிறந்துச்சுன்னு தெரில. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் வெட்ட முடியும். எங்கள் அக்கா அழகு பார்த்து வரையில் வெட்டிட்டு இருக்கா. வாழைக்காய்க்கு வலிச்சிட்டு கொதிக்கிட்டான் பார்த்து. வாழைக்காய் சிப்ஸ் இது பேர். ஆனால் எங்கள் அக்காவுக்கு வெட்ட தெரியல, அவளே லூசுமாக வெட்டிட்டு இருக்கா. என்ன செய்ய? ஏன் வாய்ஸ் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? அன்னைக்கு பேசிப்படுறது நான் தான், எங்கள் அக்கா இல்லை. பார்த்துக்கவே கரையாகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெட்டினா நல்லாயிருக்கும். டப்புன்னு போச்சு சாப்பிட்றது எல்லாரும் பார்க்கலாம். கழுவலாம் மாட்டா போல எங்கள் அக்கா, அப்படியே போட்டு வெட்டி இருந்தாலும் பொறிச்சு எடுத்துடணும். வெட்டிட்டு கழுவினா அதோட சத்துலாம் போயிடும். தோலை உரிக்கிற மாதிரி கழுவணும், இல்லை தோலை உரிச்சிட்டு கழுவணும். ரெண்டுமே இல்லாமல் எப்படி வெட்டிட்டு இருக்கா பாருங்க. வாழைப்பழம் சளி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்போ உப்பு தூரா போதும். அடுத்த மசாலாவுக்கு கொஞ்சம் தான் போதும் அதெல்லாம் வரைக்கும். வேறு பார்க்குறவங்களும் வரையில செத்து போயிடுவாங்க. நாய் செத்தா வாயில குடிச்சா இது விட்டு வருது வேற. சரி ஏன் கிண்டு அதுதான் தெரு வரைக்கும் பண்ணி வாங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் எப்போ கொண்டது இதில் தான் நான் ரோஸ் பூ போட்டு வச்சிருந்தேன். அந்த தண்ணியே ஊற்றிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நாயை பிடிச்சதாங்க, நாயை வந்துட்டேன். நல்லா மசாலா கலப்பு. என்ன இவ்வளோ கொதம் வைக்கலாம்? சரி, என்ன காயவே ஆட அந்த ஒன்றெல்லாம் சமைக்க விட்டுருக்கான் பாரு. சீக்கிரம் காய்ப்பா, சீக்கிரம் காய்னா காய்ச்சலாம் ஊற்றணும்னா சவுண்ட் வருது. சவுண்ட் வந்தாக்கி பொறுமை வேணும். அது எனக்கு கிடையாது. மசாலா ஒட்டவே இல்லை, இப்படிதான் ஒட்டுவோம்ப்பா. போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நமக்கு அந்த சிப்ஸ் கிடைச்சிட்டு. ஆனால் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்காதுன்னு நினைக்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நம்ம எண்ணெய் வந்து எடுத்து போட்டிருக்கோம். பாப்பா எப்படி இருக்குன்னு தின்னு பார்ப்போம்.